மாலை பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இக்கூட்டத்தை மிக சிறப்பாக வடிவமைத்து செயலாளராக இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியன் செயலாளர் எம் சிவா தலைவர் செயலாளர் மற்றும் இங்கே ஏனைய பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்காரங்க ஒன்றிய பொறுப்பாளர்கள் இவங்கன்னா கூட்டம் ஒன்றிணைக்கிறது ரொம்ப கடினம். ஏன்னா நான் 2 ஆண்டுகளுக்கு முன்னே என் ஊரில் ஒரு 100 பேரை சேர்க்கறதுக்கு நாக்கு வந்துடும் வெளியே. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு கூட்டத்தை கூட்டம் வாங்கப்பா எல்லாம் ஒன்றிணையும். அப்போல்லாம் நான் சங்கத்தில் இல்லை, அனைவரும் ஒன்று சேருவோம், நமக்குள்ள கருத்தை பேசுவோம், என்ன பிரச்சனை, இந்த வாழ்வாதாரம் ஏன் நம்ம பின்னோக்கி போய்கிறது, ஒவ்வொரு நாளும் ஏன் கடன்களாக ஆகிறோம், யாரும் மிகப்பெரிய விஷயமே அடையிலையே, வீடு கட்டிட்டோம் பெயிண்ட் அடிக்க முடியல, வீடு ஒட்டிட்டோம் பூசு வேலை பண்ண முடியல, பசங்களை படிக்க வச்சுட்டோம் வங்கியில் கடன் வாங்கிட்டோம், அந்த பசங்களுக்கு உரிய நேரத்தில் வட்டி கட்ட முடியல, இப்படி ஒரு பிரச்சனைகளை நாம் வாழ்வாதாரத்தை எப்படின்னா மேம்படுத்துறதுனால ஒரு கூட்டத்தை கூட்டுவேன். நல்லதை சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு அதிகாரி கூப்பிட்டு நீங்களும் சொல்லுப்பாருனாக்கிறோம் வரமாட்டாங்க. அந்த வகையில் இந்த கூட்டத்தை டிசம்பர் 21, 2023 மிக சிறப்பாக கோயிலில் கூட்டினீங்க. பிறகு இன்னைக்கு 2024 அதே இது ஆகஸ்ட் 4ஆம் தேதி மிக சிறப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கேன். இந்த கூட்டத்துக்கு வருகை தந்துள்ள அருமை சகோதரர் மாவட்ட செயலாளர் சந்தர்பர் அவர்களே, இம்மாவட்டத்தின் அவைத்தலைவர் உலகநாதன் அவர்களே, என்னோட எங்க சென்றாலும் என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் தங்கராசு அமைப்பு செயலாளர் வடக்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் அவர்களே, இக்கூட்டத்திற்கு பால்வளத்துறை அணியாக செயல்பட்டிருக்கும் இந்த மண்ணின் மைந்தனாக அண்ணன் இன்சிலாக சொல்லணுமான சரவணன் அண்ணா அவர்களே, பாலசுப்ரமணியன் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணா அவர்களே, மறந்துவிட்டேன். இக்கூட்டத்தில் வந்து இந்த பகுதியே மயில ஒன்றிய தலைவர் அருமை சகோதரர் முருகன் அவர்களே, முருகன் சங்கத்தில் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் சொல்லியிருந்தாரு பாலகிருஷ்ணன் ஊடகபுரிய வருகிறேன்னா ஒன்றிய கொள்கை பரப்பு செயலாளர் அவைத்தலைவர், அதனால கொஞ்சம் மன்னிக்கவும். அதனால பொறுப்பு கேட்டு தான் நான் எழுதினேன், மாவட்ட பொறுப்பாளர் கேட்டு. அது போக ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவரும் மற்றும் ஏனைய இந்த கிளை அமைப்பு பொறுப்பாளர்களுக்கும் என் மனவார்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இக்கூட்டம் இன்று ஆலோசனை கூட்டம் 12/8/2024 இந்த மண்ணில் மிகப்பெரிய லெவலில் நம்ம பொதுக்கூட்டம் வடிவமைக்கணும். அந்த கூட்டத்தை எப்படி வடிவமைக்கணும், அதுக்கான ஒரு சின்ன ஆலோசனை கூட்டம் தான் இது. ஆலோசனை கூட்டம்னா நிர்வாகிகளை மட்டும் செயல்படுத்த முடியும், அந்தந்த ஊரில் ஓடி சொல்லலாம். அந்தந்த ஊரில் கிளையில் இருக்கிறவங்க தான் அதை மிகப்பெரிய லெவலில் வலு கட்ட முடியும். ஏன்னா டிசம்பர் 24 மிகப்பெரிய ஒரு இந்த கிராம மக்களுக்கு எங்களை சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா நாங்கள் சங்கத்துக்கு எங்களுடைய காசை எடுத்துப்பட்டு செலவு பண்ணுற கால சூழ்நிலையில சங்கத்துக்காக விழுப்புரம் மாவட்டத்தில் முதல்ல நன்கொடை கொடுத்த கிராமத்துக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டு. ஏன்னா ஒவ்வொரு பொறுப்பாளரும் தன்னலற்று தன்னுடைய வீட்டில் இருந்து பாய்க்கில் இருந்த காசியை வாங்கி கொண்டு தான் நாங்கள் செயலாற்றிருந்தோம். நான் கிட்டத்தட்ட ஜூலை 5ஆம் தேதி முதல் காத்திருப்பு போராட்டத்தை வல்லத்தில் வைக்கும் போதெல்லாம் நான் நிறைய பேரை கூப்பிடுவேன். ஒரு நாளைக்கு 50 பேர்லேருந்து 100 பேர் எனக்கு கான்டாக்ட் நம்பர்களில் பகுதி வரை எல்லாரும் கூப்பிட்டுருவேன். அதில் 10 பேர்லேருந்து 20 பேர் 50 பேர் மேக்ஸிமம் வருவாங்க. அப்புறம் பொறுப்பாளர் அழுத்தம் போடுவான். இப்படி போட்டால் தான் ஒரு நாளைக்கு 50 பேரை தாண்டது. அப்புறம் படிப்படியாக தான் நிகழ்வு அடையும் போது ஒரு 250 பேர் வந்தது. அந்த 30 நாள் ஒரு போராட்டத்தில் வெற்றிய நிறைய விவசாயிகளுடைய கலையை நான் கண்டுபிடிச்சோம். விவசாயிகளை வந்து நேரம் இல்லைன்றது தான் உண்மையான நிதர்சன உண்மை. எல்லாருக்குமே இப்போ எனக்கு இருக்கிற என்னன்னா தனி பாசிங்குது, அதை எப்படி மாற்றி விட்டுட்டு எங்கே பாயுதுன்றதுலாம் ஓடுறான். நம்மளை ஒரு நல்ல ஒரு ரவுண்டாக ஈட்டிங்காக இருக்கிறோம், ஆனால் வருமானம் இல்லாத சுற்றிங்க நம்ம. எப்படி இந்த பூமி சுற்றுற மாரி காலையில் சூரியன் 6 மணிக்கு இந்த பக்கம் உதயுது, மாலை இந்த பக்கம் மறையுது, மறுபடியும் காலையில் இருக்கும்போது அது எந்த வித பலன் இல்லாத சுற்றுதோ அதே நிலைமையில் நம்மளை எல்லாம் சுற்றி வச்சிடறாங்க. இதே நம்ம ஒரு கார்பரேட் கம்பெனியில் 12 மணி நேரம் உழைச்சா எல்லாரும் சம்பளம், 8 மணி நேரம் சம்பளத்துக்கு பிறகு 4 மணி நேரத்தை ஓடி போகிறோம். அப்போ அவங்க வளர்றானே இல்லையா? நம்மளுடைய பொருளை அது நம்ம என்ன நோக்கணும், நம்மளுடைய பொருளை ஏற்றணும், நம்மளுடைய பொருளாதாரத்தை ஏற்றினா நம்ம வளரலாம். ஆனால் பொருளுடைய விலை படிப்படியாக குறைஞ்சிருது. சின்ன 2-3 கருத்தை சொல்லிட்டு அதுக்காக எப்படி இந்த கூட்டத்தை உள்ளே கொண்டாடுறத மட்டும் சொல்லணும். இன்னைக்கு படும் தோல்வியை அடைஞ்சிருக்கோம். பால் எல்லா விவசாய வீட்டிலையும் மாடு வளர்க்குறோம். ஆனால் பால் வந்து கொள்முதல் பண்ணுறவங்க யார் கொள்முதல் பண்ணுறாங்க? கார்பரேட் நிறுவனம். கார்பரேட் நிறுவனத்துக்கு யார் ஏஜென்ட்?
விவசாயம் நாம தான் ஏஜென்ட் தரணும். நாம வாங்குறோமே தன்னற்ற அளவுல பால் வாங்குறோம். பால் வாங்கும்போது ஏன்பா 23 ரூபாய்க்கு நான் அன்னைக்கு 40 ரூபா வாங்கினேன், இன்னைக்கு 23 ரூபாய்க்கு நான் வாங்க மாட்டேன்னு ஏதாவது ஒரு விவசாயி, அந்த ஏஜென்டா இருக்கிற விவசாயி என்னைக்காவது குறை சொல்லிக்கிறான் நம்ம கம்பெனிகிட்ட. அப்பகிற அவருடைய கமிஷனை தான் அவர் பார்க்குறாரு. உனக்கு கமிஷனை குறையும் போது கமிஷனை ஏற்றி தரேன்றாரு. இதெல்லாம் நிறைய உண்மைகளை கண்டுபிடித்து தான் அதை பேசப்படுது. அப்ப விவசாயி எந்த மட்டத்தில் போனாலும் அதை பற்றியும் கவலை இல்லை. இவர்கள் அண்ணா அண்ணா கூட்டத்தை முடிச்சிடலாம்ண்ணா. இல்ல கேக்குது அந்த பக்கம் இல்ல ஸ்பீச் அதிகமா பேசணும். ஏன் மைக்கேத்துல ஒரு மாவட்ட செயலாளர் எனக்கு தெரியல, மழைக்காரன் வரிக்காரன் இல்லை. அதனால இதை நாம தான் உணரணும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு 40 கொரோனாக்கு முன்னே 2019 கொரோனாக்கு முன்னே 40 ரூபா 45 ரூபாய்க்கு போன பால் இன்னைக்கு 23 ரூபாய் 20 ரூபா குறைஞ்சி போச்சு. கொரோனாவில் சரணன் கடையில் பால் குடிச்சா டீ குடிச்சா 5 ரூபாய் வித்த பால் இன்னைக்கு 10 ரூபாய் விற்கிறாரு. பால் விலை குறைஞ்சி போச்சு, சக்கரை விலை பல மடங்கு ஏறி போச்சு. ஆனால் டீ விலை ஏறி போச்சு. ஆனால் பால் விலை குறையுதில்ல. மூலதனமாக எது செயல்படுது? பால் இல்லை, டீ உற்பத்தி ஆகுமா? அப்போ நம்ம எங்க சிந்திக்கிறோம் இல்லை, நம்ம யாராவது சிந்தித்து பார்த்துக்கிறோமா? அதுக்கு என்ன ஒருங்கிணைக்கிறோமா? இது யாரை அணுகணும், எப்படி பேசணும், இந்த பாலை இந்த அளவுக்கு உயர்த்தணுமே, இது யார்கிட்ட பேசலாம்? நம்ம எல்லாம் ஊரில் 10 பேர் இருக்கிறோம், 10 பேர் 100 பேர், அது ஈஸியாக ஒருங்கிணைக்கலாம். அந்த பால் ஏஜென்ட் ஆகிறாங்க, ஒரு பால் ஏஜென்ட் வாங்கி ஏற்றுறாங்க கார்பரேட் கம்பெனிக்கு, அவங்களால நினைச்சா ஈஸியாக ஒருங்கிணைக்கலாம். அவர் எல்லாம் அவர்களை கூப்பிட்டு தன்னுடைய நோட்டீஸை, விவசாயியோட சங்கத்துடைய நோட்டீஸை கையில் வச்சு இஷ்யூ பண்ணாருன்னா, அந்த ஒரு வேலை செஞ்சாருந்தாவே இந்த பால் ஒரே மாசத்துல நம்ம 50 ரூபாய் கம்மி பண்ணிட்டோம். நிறுத்தலாமா இல்லையா? அப்ப யார் செய்யறது ஏக்கத்தில் இருக்கிறாங்க? விவசாயி புரிதல் இல்லாகிறாங்க. என்ன சொல்றோமோ அதுதான் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க, ஓடிங்கே இருக்கிற மாதிரி. தம்பி சொன்னா இருப்பாரு, ஒரு மானிய திட்டத்தை கொண்டாந்தாங்க, அந்த மானிய திட்டத்துல எவ்வித பலன் இல்லை. உண்மைதான். ஒரு ஆளை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு ஒரு